சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை. அதோட அப்பா பேசும்போது ரொம்ப ஏன்னா இப்போ நம்மளே நம்ம குழந்தைகளா நம்ம சின்னவங்களா இருக்கும் போதுலேருந்து தான் இவரை பார்த்து வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு. அப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன நாளைக்கு இவர் ஒரு தலைவரா ஆகக்கூடியவரா இருக்காரு அப்படின்றது இப்போ தெரியுது. அப்போ லுக், திஸ் இஸ் ஹவ் அ லீடர் இஸ். இப்படிதான் மக்கள் எல்லாரும் சேருவாங்க, ஒன்று சேருவாங்க ஒருத்தனுக்காக அப்படின்ற அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக நம்ம குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு. ஆனா அந்த இடத்துல என்ன, மக்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கணும், அந்த இடத்துல நான் வந்து ஃபுட் ஸ்டால் போடுறேன், உங்களுக்கு நான் இது தரேன், இலவச குடிநீர், இலவச இந்த பானகம், மோர், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல ரொம்ப காமனா நடக்கிறது அது. அந்த மாதிரி என்ன பண்ணீங்க நீங்க? ரோட் ஷோ கிரேசி தானே, பீப்புள் கிரேசி. நானே போய் பார்ப்பேன், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம என்னதான் நம்ம வந்து படிச்சுட்டு ஃபாரின்ல வந்து வேலை பார்த்தாலும் அந்த மாறாது. ஏன்னா பிறந்த இனிமேட்டு வரப்போற மீட்டிங்க இனிமேட்டு ஒரு உயிர் கூட போகக்கூடாது. பசங்க போறீங்களா போங்க, சில பேர் சரக்கு அடிச்சுட்டு போய் நில்லுங்க, போய் உங்க குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் இந்த வகையான ஹெல்ப் பண்ணுங்க. பட் குழந்தைங்களை கூப்பிட்டு நல்ல ஒரு பாயிண்ட். நான் இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து இது என்னவோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு சினிமா நடிகருக்கோ அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தாலும் கடவுளா இருந்தாலுமே அந்த கூட்டத்துக்கு போவாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அரசியல் பார்வை இல்லாத ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம ஒரு காமன் மேனோட ஃபீலிங், இந்த கரூர் ஸ்டாம்பேடில் காமன் மேனோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு காமன் மேனையே கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆமாம், நம்ம கேன்பராவில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் காமன் மேன் முததரையாக மோஸ்ட்லி டாக்ஸரை சேர்ந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கரூர் ஸ்டாம்பேடில் நடந்த விஷயங்களை காமன் மேனோட திங்கிங் எப்படி இருக்குது. ஸோ காமன் மேனா நாங்கள் 3 பேர் மட்டும் இல்லை, நம்ம பேசினோம் மற்றவங்க எல்லாத்தையும் கேட்டு இவரை ஏன் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்பவே வந்து விஜய் ரசிகர், ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகர். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மன உளைச்சல் வந்து ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து அதை பகிர்ந்திருக்காரு. சரி, ஓகே, அப்போ நேராக வீடியோலேயே நம்ம பேசலாமே இதை அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. எல்லாமே அடுத்தது நல்லா இருக்கணும், எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான். ஸோ அந்த எண்ணத்தில் பாருங்கள், இதுக்கு பின்னாடி வந்து பெரிய மறுபடியும் எந்த அரசியலும் இல்லை, நம்ம காமன் மேனாக தான் பேச போகிறோம். சொல்லுங்கள் ஸ்ரீனி தானே உங்களுக்கு பெயர்? எஸ். உங்களுடைய முழு பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது? ஃபஸ்ட்டு கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டில் அந்த 41 குடும்பங்களுக்கு என்னோட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அஸ் எ காமன் மேனாக. ஏன்னா லாஸ்ட் 36 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து வெளில வர முடியல. ஏன்னா அந்த சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற வீடியோஸ் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துது. அதுலேயும் மெயினாக ஒரு சின்ன குழந்தை, 1.5 வயசு குழந்தை, அதோட அப்பா பேசும்போது இப்போ சொல்லும் போது கூட என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஃபீலிங்ஸை ரொம்ப எஸ் கடந்து தான் ஆகணும். பட் தென் அந்த ஃபேக்ட் படி பேசணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆரம்பிங்க, எங்கேயாவது ஆரம்பித்து தானே ஆகணும். எதில் இது வந்து ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு பல கேள்விகள் எல்லாரும் இதுலேயும் ஓடிட்டு இருக்குல்ல. ஐ மீன் ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணங்கள். சில பேர் அந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது அப்படி இருந்திருக்கணும், அதையும் இது ஆஃப் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ஒரு காமன் மேன் என்ன ஃபீல் பண்ணுறான் அதெல்லாம் ஃபீல் பண்ணல. நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க, என்ன பண்ணுங்க, அந்த குழந்தையோட உயிர் நாளைக்கு திரும்பி வரப்போகுது. என்னதான் வரவே வரப்போறது இல்லை. இது நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க சந்தோஷம் சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய விஜய் ஃபேன் தான். ஆஸ்திரேலியாவில் வெளியான மெர்சல் திரைப்படத்தை அங்குள்ள தமிழர்களோடு அந்நாட்டவரும் கொண்டாட்டத்துடன் கண்டுகளித்தனர். ஆஸ்திரேலியாவின் தலைநகர் கான்பரா, சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேர்ன் ஆகிய நகரங்களில் மெர்சல் வெள்ளித்திரை கண்டுள்ளது. கான்பராவில் மெர்சல் படம் வெளியான தியேட்டரில் குழுமிய நடிகர் விஜய் ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மெர்சல் படம் திரையிடப்பட்டவுடன் உற்சாக முழக்கங்களை எழுப்பினர். இவர்களோடு வெளிநாட்டை சேர்ந்த நடிகர் விஜயின் ரசிகை ஃபியோனா என்பவரும் மெர்சல் உற்சாகத்தில் மூழ்கினார். விஜய் கேன்பராவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு விஜய் மெர்சல் படம் வந்த போதெல்லாம்
கேக் கட் பண்ணி தியேட்டர் ஃபுல்லா புக் பண்ணி இங்க அந்த மாதிரி வேற லெவல் ரெகுலர் பண்ண வந்தான். ஆனா இதை நான் வந்து விஜயோட கட்சி கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. ஏன் நான் அந்த மாதிரி விஜயோட கட்சி அப்படின்னு நான் சொல்ல வரேன்னாக்கா, பெர்மிஷன் கொடுத்த டைம் என்ன, அவர் வந்த டைம் என்ன, எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 8:45 அவருக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவர் சென்னையிலேருந்து 8:50 தான் கிளம்புனேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஏன் அவ்வளோ டிலே ஆகணும்? இப்போ ஒரு சினிமா அவரோட ஷூட்டிங்க்கு எல்லா டேரக்டர் சொல்றாங்களா, ஆடியோ லான்ச் ஷூட்டிங் 7 மணினா ஒரு 6 மணிக்கு அங்கே இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இது அப்படின்னா அரசியல்னா என்ன அது? ஸோ அதுக்கும் அவர் அந்த டைமுக்கு அங்கே இருந்திருக்கணும்ல. அது எனக்கு ஒரு பெரிய ஆஸ் அ ஃபேனாக எனக்கு ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. அப்படி வந்திருந்தா ஒரு வேலை இதெல்லாம் இருந்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். அது ஆமாம், எல்லாமே அப்போ அப்படி நம்ம இப்போ யோசிக்கவும் தரும். இன்னொரு அரசியல் நிமிடம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கும்போது அவர் சொன்னார், சரி நீங்கள் ஒரு 4 மணினா ஒரு 4:30 5 5:30 கூட ஓகே, ஏன்னா அரசியலில் அங்கங்கே இருக்கும், உங்களை ரசிகர்கள் விட மாட்டாங்க, தொண்டர் விடணும். ஆனால் நீங்கள் 4 மணின்னு சொல்லிட்டு நைட்டு 7-11 மணி அப்படிங்கிறது வந்து 7 மணின்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிங்கிறது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸு. காலைல 8:45 அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையில தான் 8:45 கிளம்புறங்கிறது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இது சால்வ் ஆயிருக்குமா தெரியல, ஆனால் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால அவர் சீக்கிரம் வந்திருந்தா சால்வ் ஆயிருக்குமா தெரியாது. ஆமாம். ஆனால் எனக்கு என்னன்னா, அவர் வரப்போறாரு மெயின்லி பார்த்தீங்கன்னா கருவூர்ன்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி. அவங்க ஃபுல்லாக நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, மக்கள் அங்கே லேபர்ஸ் தான் ஜாஸ்தி முக்கால்வாசி. ஸோ ஏன்னா அந்த துணி கடை இந்த மாதிரி இருக்கவங்களாம் என்னன்னா, அது சாட்டர்டே ஒரு ஆஃப் டேவா கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி விஜய் மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி வராங்கன்னா, ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு கட்சி பண்ணாங்க, அங்க ஒண்ணு பண்ணாங்க, அது ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. அதே இடத்துல விஜய்னு ஒருத்தர் வரும்போது மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஜாஸ்தி, பார்த்தே ஆகணும், விஜய் பார்க்கணும் வராங்க. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைல் வெயிட் பண்ணவும் தயாராயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 12 மணிக்கு வந்துருவாரு, 1 மணிக்கு வந்துருவாங்க. அவங்களால அந்த கண்ட்ரோல், ஒருவேளை நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டாக்கா இந்த ஸ்பாட் நம்ம விட்டுருவோமோ, இதுதான் விஜய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆங்கிள், இந்த ஸ்பாட் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு அப்படியே நின்னுட்டாங்க அவங்க. அதோட இன்னொரு ஒரு விஷயம் வந்து 4 மணிக்கு போகும்போது கூட வந்து அந்த அளவுக்கான கூட்டம் இல்லை. ஆனா ஒவ்வொரு இப்போ இவர் சொன்ன மாதிரி 4-4:30 மணி 5 மணிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னா 5 மணிக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது 5 மணிக்கு இன்னொரு கூட்டம் வருது. கூட்டம் வந்த உடனே வந்துட்டார் போல இருக்கு அப்படிங்க. 6 மணிக்கு திருப்பி சரி என்னடா 2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டா கிளம்பலாம்னு கூட்டம் வருது. வந்துட்டார் போல இருப்பா, இப்ப வந்துட்டாரு, பக்கா வந்துட்டாரு அப்படின்னு. இல்ல சில பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒர்க் மேபி இருந்தாலும் ஈவினிங் ஃப்ரீ, ஆப்வியஸ்லி ஃப்ரீ ஆயிரும். 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல ஃப்ரீ ஆனோடனே இன்னும் வரலையா, அப்ப நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து சேர்ந்து எக்ஸ்ட்ரா தான். நீங்க சொன்ன மாதிரி டைமிங் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தா தெரியல, வேற மாதிரி நடந்துருந்துருக்கலாம். அதுவும் ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அப்புறம் இன்னும் சில பேர்லாம் சொல்றாங்க, ஏன் குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்களாம் அந்த தெருவில் இருந்தவங்க தான் சொல்றாங்க எல்லாரும். எனக்கு மோகன் என்கிட்ட கேட்கும் போது நீங்க போயிருப்பீங்கன்னா கண்டிப்பா போயிருப்பேன், குழந்தைய கூப்பிட்டு போயிருப்பீங்கன்னா அது கூட போயிருப்பேன். ஏன்னா இப்போ நம்ம குழந்தைகளா நம்ம சின்னவங்களா இருக்கும் போதுல இருந்து தான் இவரை பார்த்து வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படின்னு. அப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன நாளைக்கு இவர் ஒரு தலைவரா ஆகக்கூடியவரா இருக்காரு அப்படின்றது இப்ப தெரியுது. அப்போ லுக், திஸ் இஸ் ஹவ் அ லீடர் இஸ், இப்படிதான் மக்கள் எல்லாரும் சேருவாங்க, ஒண்ணு சேருவாங்க ஒருத்தனுக்காக அப்படின்ற அந்த ஒரு காட்சியை பாக்குறதுக்காக நம்ம குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய பறி கொடுத்தா அதான் அது வந்து நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீங்க சொல்ற மாதிரி எப்படினாலும் பேசலாம். பட் அந்த டைம்ல நம்மளும் கூட்டு போயிருந்திருப்போம், நம்மளும் கூட போயிருந்திருப்போம். நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது எவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆப்வியஸா விஜய் பாக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும். அந்த தெருவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் வராருன்னா அவங்க வீட்டை பூட்டிட்டு மாடிக்கு போயிருப்பாங்க, மாடியில் நின்று பார்க்கணும், மாடியில் ஒரு ஆங்கிள் தெரியல போல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீட்ல நிற்போம். ஏன்னா அது அவங்க பிறந்து வளர்ந்த தெரு, அது அவங்களுக்கு தெரியாதா இங்க என்ன கூட்டம் வரப்போகுது, எப்படி நிக்க போறோம்னு. அந்த ஒரு ஆர்வத்துல தான் போய் நின்று இருப்பாங்க. பட் இது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆமா. இன்னொன்னு வந்து இப்போ இன்னொரு சீமான் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க எல்லாரும் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாரும் போய் அங்கே நின்றுட்டாங்க. ஆனால் டைம் ஆக ஆக ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஓகே நம்ம ரொம்ப இருக்கோம், இப்போ மத்தியானம் போயிட்டாங்கன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லை, அன்லஸ் அவங்க வாட்டர் பாட்டில் ஏதாவது எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சரி நம்ம போயிடலாம் திருப்பி அப்படின்னு நினச்சாலும் வெளியே போக முடியாது. இப்போ ஃபுல்லாக அந்த க்ரௌடில் மாட்டிட்டாங்க, இப்போ வெளியும் வர முடியல. ஸோ இந்த ஒரு எலாங்கேட்டட் டைமில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டயர்னஸ் வந்து அந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அவ்வளோ நேரம் அங்கே வந்து ஒரு தண்ணி ஒரு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனாலே மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ விஜய் நீங்கள் பேசும்போது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா
எடுத்தோடனே அவர் முன்னாடியே ஒருத்தங்க யாரோ மயக்கம் போட்டு விடுறாங்க, இவர் வாட்டர் பாட்டில் அப்புறம் தூக்கி எறிகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் முன்னாடி நடக்குது. அப்பவே வந்து அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடாரு, என்னடா அப்படிங்க மாதிரி. ஏன்னா இந்த மற்ற 2 கூட்டத்திலே இது நடக்கல, இது என்ன இப்படி நடக்குது, அப்புறம் ஆம்புலன்ஸ் வருது. அதனால ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு இது தெரிஞ்சிருது, மக்கள்லாம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. ப்ளஸ் இந்த கூட்டமும் வந்து எனக்கு தெரிஞ்சு மிச்ச 2 கூட்டம் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்கா ஒரு அலை மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. இல்ல இது பத்தி பேசும்போது எனக்கு இந்த பிளானிங் அண்ட் கண்ட்ரோலை பத்தி பேசணும்னு எனக்கு தோணுது. ஏன்னாக்கா ஏன் இந்த பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரூர் விஜயோட லிஸ்ட்ல இல்ல. அது டிசம்பர் 13ஆம் தேதி தான் அவருக்கு அது அலோகேட் பண்ண ஏரியா கரூர். ஓகே, இப்ப என்ன டிசம்பரும் வரல, இன்னும் 2 மாசம் டைம் இருக்குதுக்கு. ஏன் இப்போ அது என்ன அரசியல் அதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து மேபி இந்த வியூவர்ஸ் கிட்ட என்ன விட்டுறாங்க, உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரியல. ஏன் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அங்க பண்ணணும்? ஏன்னா போன வாரம் தான் இன்னொரு எதிர்கட்சி தலைவர் அங்க பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் அந்த ஊர்ல வந்து இன்னொரு கட்சிக்காரங்க ஒரு பெரிய முப்பெரும் பிளாவா சம்திங் அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்லாம லாஸ்ட் மினிட்ல பெர்மிஷன் வாங்கி ஏன் பண்ணீங்க? என்னோட இன்னொரு கொஸ்டின், உங்களோட கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு? அவங்க என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆளுங்கட்சி எடுத்துக்கிட்டாக்கா, அந்த இடத்துல ஒன்று பண்றாங்கனாக்கா, இப்போ எங்க ஊர் எடுத்துக்கலாம், நான் திருச்சியை சேர்ந்தவன், நேரு வந்து அந்த ஊர் அமைச்சர் அவரு. ஸோ இந்த ஊர்ல பண்ணும்போது நேருக்கு கீழே ஒரு கட்டம் இருக்கு, அவங்க இறங்கி வேலை செஞ்சு நான் பார்த்துருக்கேன். நான் ஃபுல்லா போவாங்க, அதை செட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து மேபி அவங்க நேருக்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன, மக்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கணும், அந்த இடத்துல நான் வந்து ஃபுட் ஸ்டால் போடுறேன், உங்களுக்கு நான் இது தரேன், இலவச குடிநீர், இலவச இந்த பானகம், மோர், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல ரொம்ப காமனா நடக்கிறது தான் அது. அந்த மாதிரி என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரு கேள்வி, இது 2ஆம் கட்ட உங்க கட்சிக்கு இருக்காங்களா? இருந்தா அவங்க என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க? இல்ல இந்த விஷயங்கள் திண்டுக்கல்ல நடந்தது தானே? ஆமா, திண்டுக்கல்லாம் வந்து ஃபுட் வாட்டர், ஐ மீன் ஃபுட் தெரியல எனக்கு, ஆனா வாட்டர் இன்ஃபேக்ட் வந்து ட்ராஷ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணது நிறைய கவர் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவர் ரோட் ஷோல வந்து ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு ரெடியா இருக்கும். ஐ மீன் இது வந்து நான் வந்து ஒன்னு எதிர்த்து சொல்லணும் இல்ல, டெபிட் அட்வொகேட் மாதிரி அவங்க இதுல 2ஆம் கட்சி தலைவர் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இருக்கிற அளவுக்கு அவங்க பெரிய கட்சியாவும் இன்னும் வளரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்பதான் வந்திருக்காங்க. நம்ம பார்க்குற மற்ற கட்சிகள்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கட்சி, அங்கே வந்து ஒரு வட்டம், மாவட்டம், ஒரு கடைசி கவுன்சிலர் வர வந்து வேலை செய்யறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. நீ சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த தலைமை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணாதான் மேலே வர்றதுக்கான இது. இவங்களுக்கான அந்த ஒரு கட்டமைப்பு இன்னும் அமைஞ்சிருக்காது அப்படின்னு, அது தவறா சரியாலாம் தெரியல, ஆனால் அமையலைங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கங்கிறது தெரியல. கேட்டாலும் அங்கே பதில் கிடைக்க போறதில்ல, உனக்கு அங்கே யாருமே இருந்தாதானே பதில் கிடைக்கும். ஆனால் இதுதான் நான் சொன்னேன், பிளானிங்ல அவர் கட்சிக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணும். எடுத்த உடனே நான் 2026 நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்றதை விட அரசியல் கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணுங்க, உட்காந்து செட் பண்ணுங்க கீழே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கட்சி எடுத்துக்கோங்க, பெரிய ஆளுங்கட்சின்னு எடுத்துக்கோம். இப்போ அந்த தெருவில் எத்தனை ஓட்டு இருக்கு, எவ்வளோ பேர்கிட்ட இப்போ ஓட்டு இருக்கு, அந்த லிஸ்ட்டு கையில் வச்சு கட்சி தொண்டை வச்சிருப்பான் லிஸ்ட்டை. இந்த கட்சியில் அப்படி இருக்குமா கேட்டால் இருக்காது, ஏன்னா இது புதுசாக ஆரம்பிச்ச கட்சி. அது பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்களா, மதுரையில பண்ண மாதிரியோ இல்ல விழுப்புரத்துல பண்ண மாதிரியோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு பண்ணுங்க. அது இட் இஸ் ரியலி குட். மக்கள் கிட்ட ஒரு நல்ல ரீச்சும் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு பேசிக்கா செட் பண்ணிட்டு தென் இந்த மாதிரி ரோட் ஷோ வாங்க. நீங்க ரோட் ஷோ கிரேசி தாங்க, பீப்புள் கிரேசி. நானே போய் பார்ப்பேன், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம என்னதான் நம்ம வந்து படிச்சுட்டு ஃபாரின்ல வந்து வேலை பார்த்தாலும் ஏன்னா பிறந்ததுல இருந்து நம்ம விஜய் படத்தை பார்த்தா வளர்ந்துருக்கோம். நான் அப்படிதான், எனக்குலாம் வந்து விஜய் தான் ஒரு ஹீரோ. இல்ல நம்ம we are just emotional fools in a way. இந்தியன்ஸ்னாலே அது ஒண்ணு இருக்கு, அதுவும் தமிழன்னா வந்து அது நம்மளுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. மொழி பற்றா இருக்கட்டும், இனப்பற்றா இருக்கட்டும், பல விஷயங்கள் நம்ம உள்ள இருக்கு. அதனால வந்து சொல்றது கரெக்ட் தான், போவோம், கண்டிப்பாக போயிருப்போம். யுவர் சே கேள்விகள் அப்படின்னு எனக்கும் ஒரு 2 கேள்விகள். என்னோட கேள்வி ஜெனரலா ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் அந்த क्वेश्चंस தானே. நம்ம எதுக்காக இந்த ஒரு காணொளி, இந்த ஒரு பதிவே எதுக்காக, அவனுக்கு உள்ள இருக்கிறத கொட்டி அப்படின்றதான் என்னோட மெயின் இதுவே வந்து. சரி நீ பண்றீங்க, எல்லாமே நடக்குது, இந்த 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 விஷயம் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நடந்ததுக்கு அப்புறம் சில வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இந்த ஒரு எஸ் நீ ஒரு ஃபார்மாலிட்டிக்கே பண்றதா இருந்தாலும் ஒரு அந்த பொது அறிக்கை அப்படின்னு ஒன்று ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஐ எம் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ஒரு கொஞ்சம் அந்த ரேடியோ சைலன்ஸ் வந்து திடீர்னு என்ன அவருக்கு வந்து விஷயமே போய் சேரலையா,
ஏன்னா இதுல வந்து அதான் எனக்கு வந்து சில கான்ஸ்பிரசிலாம் வேற, பிகாஸ் ஆஃப் வாட் எவர் கிரேஸ் இஸ் பின் கெட்டிங். இந்த 2 மாநாடு நடந்திருக்கு, 2 இடத்துலயும் வந்து அந்த கிரேஸ், அந்த ஃபேன் ஃபாலோயிங்க பார்த்து ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்கு. 8:50 கிளம்புனாரு, வரவே விடலை அப்படின்ற ஒரு கான்டெக்ட் ஒன்று இருக்கு. அவரை வந்து வழியெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, வரவே விடலை, பெரிய எதிர்ப்புகளை தாண்டி. இந்த மாதிரி ஒரு சில இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து அந்த அந்த இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து நோக்கி ஒரு பாடலோ ஏதோ ஒன்று பாடினோடனே அங்க ஒரு அதுக்கான வந்து ஒரு மக்கள் ஆக்ரோஷமாக எழும்புகிறார்கள். ஆளுங்கட்சி சாரி, அவருக்கு எதிர்கட்சி இல்ல, அப்படி நீங்க ஆளுங்கட்சியில சாரி. பட் ஆனா அது மட்டும் இல்லாம வந்து அங்க வந்து அந்த செருப்பு பறந்து வருது, அது என்ன இதெல்லாம் வந்துதான் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகல. எனக்கு பேசிக்கா வந்து ரொம்ப நேச்சுரலா இல்ல, அதாவது நேச்சுரலா ஆர்டிபிஷியலா இல்ல அப்படின்ற நான். அந்த டக்குன்னு ஆம்புலன்ஸ் அங்க எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுச்சு. ஒரு வீடியோ நான் பார்த்தேன், அது எந்த லெவலுக்கு உண்மை, ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஏஐ வந்தனால எதுவுமே நம்ப முடியல. எனக்கு வந்து சில வீடியோஸ் வந்து அவர் அங்க வந்து 10 ரூபான்னு அவர் பாடிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இங்க ஆம்புலன்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க இறந்த அவங்க பாடி எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து ஐ இந்த ஸ்கை மாதிரி அவர் மேல இருந்து பார்த்து சொல்லிருக்கலாம். ஏன்னா இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ட்ரோன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய ட்ரோன்ஸ் பறந்துட்டு இருக்கு. சோ அந்த ட்ரோன்ஸோட ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுங்க, என்ன நடந்து அதுல போட்டு. இல்ல இந்த வீட்டு ஃபுட்டேஜ் எல்லாமே கண்டிப்பா வாங்கிடுவாங்க, ஐ மீன் ஆஃபிஷியலாவே வாங்கிடுவாங்க அவங்ககிட்ட இருந்து. அதான் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஒரு அரசியல் நிபுணர், எல்லா ஃபுட்டேஜும் பார்த்தாலே மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு. செருப்பு வீசப்பட்டது உண்மைதான், அது நம்ம விஜய் மதிச்சு அங்க வர்றவங்க வந்து செருப்பு வீச போறது இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அதுல இன்னொரு கூட்டமும் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா இங்க நடக்கிற ஒரு சின்ன ஒரு போராட்டத்திலேயே 2-3 கூட்டம் போது அங்க அவ்வளவு பெரிய போராட்டம் என்ன. அதான் இப்ப யார் பக்கம் தவறு யார் என்ன, இப்ப நம்ம பேசுறது அதான் நம்ம மனசுல இருக்கிறத சொல்றோம். ஸோ இந்த சைட்ல என்ன தப்பு பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா. இப்ப ஒரு சைடும் மட்டும் தப்பு சொல்ல முடியாது, 2 சைடும் வந்து நம்ம இது வந்து இப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஏன்னா விஜய்க்கு என்ன கூட்டம் வரும் நம்ம பார்த்துல, விஜய்க்கே எக்ஸாம்பிள் தான் இது. ஆமா, நீ உங்களுக்கே நாளைக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய எக்ஸாம்பிள். நீங்க சொன்னீங்கல்ல, இல்ல தெரியுங்களா, இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க விஜய்க்கு இனிமேட்டு எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. அவர் இனிமேட்டு இந்த சாட்டர்டே இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, டைரக்டா ஐ திங்க் இனிமேட்டு மாநாடுகள் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த ஷோஸ் எல்லாம், ஏன்னா ஈடன் ப்ரூவ் இட். அந்த இடத்துல அவங்க வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்கனாக்கா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன் பண்ணலன்றது, ஏன் முதல்ல திரும்ப கமிங் பேக் டு தி சேம் பாயிண்ட், அந்த 2ஆம் கட்ட தலைவர்களோ இருந்து நெக்ஸ்ட் இதுக்கப்புறமும் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நான் ஒரு பிளான் பண்ணுங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி புசி ஆனந்த் போட்டுமே, அங்க அவர் எங்க இருந்தாரு, அவர் 2 நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, போய் அங்க போய் கலந்தாய்வு பண்ணி அந்த ஏரியா எப்படி இருக்கு, தலைவருக்கு என்ன கூட்டம் வரும்னு அவர் தான் சொல்லி இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாருல்ல. அவருக்கு கண்டிப்பா தெரியும் எவ்வளவு கூட்டம் வரும், விஜய்க்கான கூட்டம் என்ன வரும்னு. அவரு he should plan it. இனிமேட்டு வரப்போற மீட்டிங்க இனிமேட்டு ஒரு உயிர் கூட போக கூடாதுங்க. இல்ல உயிர் போகணும். உங்களுக்கு இனிமேட்டு இந்த 10 லட்சம் வேணும், இல்ல இவரு கொடுக்க 20 லட்சம் காசு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போய் கலந்துக்கோங்க, தாராளமா கலந்துக்கோங்க. நீங்க அதை என்ஜாய் பண்ண முடியாது, உங்க ஃபேமிலி தான் அதை என்ஜாய் பண்ண போகுது. அந்த காசை பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்கு நீங்க 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கணும்னா அந்த கூட்டத்துக்கு போங்க, போய் இதே மாதிரி திரும்ப ஸ்டாம்பர்ல போய் மாட்டிக்கோங்க. பட் இந்த குழந்தைங்களையோ இந்த பெண்களையோ கூட்டு போறீங்க, நீங்க பசங்க போறீங்களா போங்க, சில பேர் சரக்கு அடிச்சுட்டு போய் நில்லுங்க, போய் உங்க குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் இந்த கோயிலையும் ஹெல்ப் பண்ணுங்க. பட் குழந்தைங்களை கூட்டு நல்ல ஒரு பாயிண்ட். இனிமேட்டு வரப்போற மீட்டிங்க இனிமேட்டு ஒரு உயிர் கூட போக கூடாதுங்க. நானும் இவரும் வண்டியில வரும்போது அதான் பேசிட்டு இருந்தோம். இது ஏன் இவ்வளவு பெரிய சம்பவம் ஆனிச்சு? இந்த 40 பேருமே ஆண் மக்களாக இருந்திருந்தால் இது இவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல அப்பவும் விஷயம் ஆயிருக்கதான் செய்யும். இவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது, இவ்வளவு பேசியிருக்க மாட்டோம். நானே இந்த ஷோக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த குழந்தையோட வீரியம் வந்து ஜாஸ்தி. அந்த குழந்தைங்க அந்த லேடிஸ் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வரணும்னு எனக்கு தோணுச்சு. இல்ல இன்னொரு இது விஷயம் வந்து இதுல என்னால வந்து நிஜமாவே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சென்டிமெண்டலா இமோஷனலா ஆக முடியல. ஏன்னா இது வந்து திரும்ப 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 நடக்குது நிறைய இடத்துல வந்து. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த வந்து அதாவது இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒரு வாட் எவர், அண்டர் டெவலப் மக்கள் கூடுறாங்க சாகுறாங்க, மக்கள் கூடுறாங்க சாகுறாங்க, மக்கள் கூடுறாங்க. அதுதான் வேணாம், அதுதான் நான் இங்க மிகப்பெரிய அந்த டிஃபரன்ஸாவே பாக்குறேன். நான் இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து இது என்னவோ ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு சினிமா நடிகருக்கோ அப்படின்னு சொல்ல, யாரா இருந்தாலும் அது கடவுளா இருந்தாலுமே அந்த கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு நான் சொல்றேன். எல்லா அப்போ
அதான் இது எந்த கோணத்துல இருந்து இல்ல, இது பார்க்கறதுன்னு தெரியல. எந்த கூட்டத்துல எந்த வளர்ச்சி இல்ல இது நிறுத்த முடியாது. நம்ம இங்க பேசுறோம், நம்ம 3 பேர் இங்க உட்காந்து பேசுறோம், ரொம்ப வருந்துறோம், எல்லாமே ஓகே தான். இது ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க, 2000 பேர் பார்ப்பாங்க. ஆனா இது கண்டிப்பாக நடக்கும், திருப்பி நடக்கும், வருஷம் நடக்கும். நம்ம வீடியோ நம்ம ஊர்ல நடக்கலனாலும் எங்கேயாவது நடக்கும். இப்ப நம்ம வடக்குலயுமே வந்து ஜி வராருன்னா ஜியை பாக்குறதுக்காக போறதுக்கு அவ்வளவு கூட்டம் வரதான் செய்யுது. அவர் வராருன்னா அதுக்காக நிக்கிறாங்க, அங்கேயும் நடக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் வந்து நீங்க நம்ம சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கோயில் குளமோ இல்ல வந்து ஒரு ஏதோ ஐ மீன் எந்த ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலோ இல்ல ஒரு சர்ச்சோ இல்ல ஒரு மசூதியோ எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டம் கூட தான் செய்யுது. அங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம், சும்மா சொல்றேன், ஏதாவது பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சா முடிஞ்சுது இல்லையா? அவ்வளவு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். திடீர்னு யாரோ ஒரு பட்டாசு போடுறாங்க அப்படின்னா வெடிக்குது அப்படின்னா பார்த்து செதறாங்க, இவ்வளவுதானே தவிர வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கூட்டத்திலயுமே யாரோ ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை காணும், ஏன்னா இந்த ஜென்ரேட்டர் மூலமா வந்து லைட் ஓடிட்டு இருந்த லைட்டு நின்றுடுச்சு அப்படின்னு இருட்டானோனையும் பையன் இங்கதான் இங்கே பக்கத்துல இருந்தா டக்குன்னு இருட்டாயிடுச்சு காணும் அப்படின்ற அந்த பதட்டத்துல அவங்க ஆரம்பிச்சு ஐயோ பையனை காணும் தேடுங்க அது அடுத்தடுத்ததான் வந்து மத்தவங்க இதாகும்போது உடனே அந்த அனௌன்ஸும் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து யூ லிட்டரலி நெவர் நோ. அப்போ என்ன, இதை நீங்க தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு முடியாது. இது எத்தனை பேருக்கு போய் சேரும்? முன்னா நடத்தாதீங்க, மாநாடே வேண்டாம், கொரோனா மாதிரி எல்லாத்தையும் ஆன்லைன் ஆக்கிருங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் இப்போ மீடியா ஆன்லைன்லயே பாத்துக்கலாம், எதுக்கு போய் இது பண்ணும். பட் ஓகே, நீங்க இவ்வளவு பேசினாலும் இது வந்து இது பண்ணது வீட்டுல உட்காந்து பேசுங்க, வீட்டுல உட்காந்து தலைவர்களே வந்து வீட்டுலவே உட்காந்து ஜாலியா ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்து போடுங்க. யூடியூப்ல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸா பார்ப்பாங்க, உங்களுக்கு 4 காசும் வரும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான், ஏன் ஆன்லைன்லயே பார்க்கலாம் இல்ல டிவில பார்க்கலாம், அது இன்னும் கிளாரிட்டியா கூட தெரியும். விஜய் நம்ம நேர்ல அவர் ஆக்சுவலி என்ன ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போறாரு, அந்த இடத்துல வந்து தான் நின்னு பேசுறாரு. அந்த கிரேஸ் ஐ மீன் லைக் நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா போய் நிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? ஆமா, எங்கேயோ இருப்பான் விராட் கோலி, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தமா? இல்ல அதான் நான் அது சொன்னேன்னா, அது ஆர்கனைஸ்ட் ஈவென்ட் கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற. அதுக்காக கூடவே நான் கூடாதுன்னு சொல்ல, ஒரு தரமான ஒரு ஆர்கனைஸ்ட் பிளேஸ்ல பிக் ஸ்டேடியம்ல கூடுறதுலாம் தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ரோட்லலாம் ஒரு அன்ஆர்கனைஸ்ட் பிளேசஸ்ல கண்டிப்பா பண்ணாதீங்க. இது இந்த நிகழ்ச்சியும் வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேலும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல எங்கேயும் உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி டாக்ஸ் நினைக்கும், நம்ம சாமானிய மனுஷனும் நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா? கான்ஸ்டிடியூஷன்ல எழுதணும், கான்ஸ்டிடியூஷன்லயே மாத்தி எழுதணும். இந்த வாய்ஸ்க்கெல்லாம் வந்து ஓட்டு எடுக்கிறாங்களா, மாநாடே நடத்தக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகே, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறோம். இது எங்களுடைய ஃபீலிங்ஸை கொட்டுறதுக்கான ஒரு அவென்யூவா இந்த வீடியோ இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் வந்து எங்களோட ஜாயின் பண்ணது. இந்த வாட்டி பாக்குற மக்களுமே இது நம்ம வீடியோ வந்து கோடாடி கோண பேர் பார்க்க போறது இல்லை, பட் பாக்குற உங்களுக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க சொன்ன கருத்துல உங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் அதை போடுங்க, கண்டிப்பா அட்ரஸ் பண்ணலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா, பாய்.